சங்கீதக்காரருடைய ஆலோசனைகள். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ணப்போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். தன்னுடைய ஜீவியத்தில் தேவன் தம்முடைய சர்வ ஞானத்தினால் எப்படிப்பட்ட கிரியைகளையெல்லாம் நடப்பிக்கிறார் என்பதை தாவீது விரிவாகச் சொல்லுகிறார். கர்த்தருடைய கிரியைகளை தாவீது ஆச்சரியத்தோடும் நன்றியுள்ள இருதயத்தோடும் நினைவு கூறுகிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தாவீதை பாதுகாத்து பராமரிக்கிறார். கர்த்தர் தாவீதை அறிந்திருக்கிறார். அவர் தாவீதை பற்றி நினைவாய் இருக்கிறார். தாவீது தம்மை பற்றி எப்படிப்பட்ட நினைவோடு இருக்கிறார் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பற்றி நினைவு கூறும்போது அவருடைய நினைவுகள் எல்லாம் அன்பு நிரம்பியவையாகவே இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வதற்காகவே நம்மை நோக்கி பார்க்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 31:27-28. கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிற நன்மைகள் எல்லாவற்றையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்கு நன்மை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய அநாதி காலங்களில் நம்மை பற்றி திட்டமிட்டிருக்கிறார். நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அப்போதே சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாய் தீர்மானிக்கப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் ஏற்ற வேளையில் நமக்கு ஒவ்வொன்றாய் நடைபெறுகிறது. கர்த்தருடைய யோசனைகள் அருமையானவைகள். அவைகளின் தொகை மிகவும் அதிகம். அவற்றை நம்மால் எண்ணி தொகையேற்ற முடியாது. அது மணலை பார்க்கிலும் அதிகம். தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிறது. தாவீது ஒவ்வொரு நாள் காலையிலும் விழிக்கும்போது நான் இன்னும் அண்டையில் இருக்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் பயபக்தியோடு சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் தாவீது கர்த்தருடைய பார்வையிலும் அவருடைய பராமரிப்பிலும் அவருடைய பாதுகாப்பிலும் இருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பில் இருப்பதுதான் நமக்கு மெய்யான பாதுகாப்பு.